இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொன்னானது. அப்போ அஃபினிட்டின்னு என்னது? ஒரு எனர்ஜி. எலக்ட்ரானோட அஃபினிட்டி எனர்ஜி. அப்போ இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி என்பது என்ன? இஸ் த எமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தேவைப்படுகிறது. எலக்ட்ரான் அஃபினிட்டியோட விளக்கம் சொல்கிறான் பாருங்கள். எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு என்னது? அதனோட விளக்கம் இஸ் த எமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்னால் வெளியிடப்படுகிறது. எப்போது வெளியிடப்படுகிறது? when an isolated gaseous atom gains an electron to form an anion. அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை பெறுவதற்கு எப்போ பெறும்? ஒன்று கொடுத்தா தானே பெறும். அவனோட லாஸ்ட் ஆர்பிட்டில் ஆக்டர் டூல்ஸை ஃபுல் பண்ணல. அப்போ அது பெறும்போது ஒரு எனர்ஜியை அதை ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த எலக்ட்ரானை பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். அந்த எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டத்திலிருந்து பெறுவதற்கு அது அந்த அந்த ஆற்றலுக்கு பேர் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்கிறோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் த எமௌண்ட் ஆஃப் இது எனர்ஜி. ஒரு குறிப்பிட்ட எமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்னால் வெளியிடப்படுகிறது. வென் அன் ஐசோலேட்டட், அது ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம்னு சொன்னால் கேஸ் தன்மையில் உள்ள ஆட்டம், சாலிட் கிடையாது, லிக்விட் கிடையாது, கேஸாக உள்ள ஆட்டத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ ஆர்கான், நியான், ஹைட்ரஜன் இதெல்லாம் கேஸ் தானே. இவங்க இதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐசோலேட்டட் கேஸஸ் ஆட்டம். அந்த ஐசோலேட்டட் கேஸ் அதோட லாஸ்ட் ஆர்பிட்டில் பெறுவதற்கு ஒரு ஆட்டம் பெறணும். அப்போ தான் ஆக்டர் டூல்ஸ் ஃபுல்லாகும். அதை பெறுவதற்கு கெயினை பெறுவதற்கு ஒரு எலக்ட்ரானை பெறுவது கெயின் அண்ட் எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர்பிட்டுக்கு எதற்கு பெறணும்? டு ஃபார்ம். அப்படி பெற்றாச்சுன்னு சொன்னால் அது என்ன ஆகும்? அது என்னவா? அயனாக மாறிடும். டு ஃபார்ம் அண்ட் ஆனியன். ஆனியன் என்னது? இதில் வந்து எலக்ட்ரிக்கல் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ரைட்டா? புரோட்டான் கம்மியாக இருக்கும், எலக்ட்ரான் சார்ஜ். ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? கேட்டியான் அண்ட் ஆனியான். அப்போ ஒரு எலக்ட்ரானை பெறுவதற்கு இந்த ஆட்டம் இந்த கேஸஸ் நிலைமையில், அதாவது கேஸ் நிலைமையில் உள்ள ஒரு ஆட்டம், சாலிட் நிலைமையில் கிடையாது. ஆர்கான், நியான் இதெல்லாம் கேஸ் தானே. இது ஒரு எலக்ட்ரானை தன் ஆர்பிட்டில் பெறுவதற்கு ஏன் பெறணும்? ஆக்டர் டூல்ஸை ஃபுல் பண்ணணும். அதுக்கு பெறுவதற்கு சற்று எனர்ஜியை செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. டு ஃபார்ம் அண்ட் ஆனியன். அப்படின்னா அது பெற்ற பின்பு என்ன ஆய மாறிடும். ரைட்டா? அதுக்கு பேர் ஒன்று நியூட்ரலி ஆட்டம். அப்படின்னா ஒரே நம்பர் ஆஃப் புரோட்டான் அந்த ஒரே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் நியூட்ரல் ஆட்டம். அப்போது ஒன்று எலக்ட்ரான் கூடினாலோ இல்லை புரோட்டான் கூடினாலோ அது வந்து புரோட்டான் எப்போ கூடாது. ஆனால் ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா புரோட்டான் அப்படியே தான் இருக்கும். ஆனால் கூடினது மாதிரி தான் இருக்கும். 11 இருக்குது. ஒன்று போயிடுச்சுன்னு சொன்னால் 10 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 11 புரோட்டான் தான் இருக்குது. அப்போ கூடிடுச்சு. அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயன். அதுக்கு கேனியான்னு சொல்லுவாங்க. இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் அயன்ஸ் என்னது? ஒரு எலக்ட்ரானை பெற்றுச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் கூடிடும். ரைட்டா? அதுக்கு பிறந்தது ஆனியான். ஆனியான் ஆகிறதுக்கு சற்று எனர்ஜி செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட். இது எப்படி அளக்கப்படுகிறதுனா இன் கேஜி பெர் மோல். ஸ்லாஷ் பட பெர் மோல்னு அர்த்தம். கிலோ ஜூல், ஜேன ஜூல், ஜூல் எனர்ஜி. இவ்வளோ ஜூல் தேவைப்படுகிறது. இட்ஸ் ஆல்சோ இது அளக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அளக்கப்படுகிறது. அண்டு ரெப்ரசன்டேட்டட் பை ஃபாலோவிங் ஈக்குவேஷன். அப்படி இந்த ஃபாலோவிங் கீழ்கண்ட ஈக்குவேஷன் பிரகாரம் குறிக்கப்படுகிறதுன்றான். இப்போ ஆர்கான் கேஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் மைனஸ். ஒரு எலக்ட்ரானை இழக்கப் போகுது. மைனஸ்னால் இழக்கப் போகுது. ரைட்டா? அடுத்து என்னது? அடுத்து ஆர்கான் மைனஸ் ஜி அப்படின்னு ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டது. இதில் ஒரு எலக்ட்ரான் அடிஷனலாக இருக்குது. ப்ளஸ் எனர்ஜி. அதோட எனர்ஜி கொடுத்ததுனால தான் இது அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டது. ரைட்டா? அடுத்து குளோரின் வந்து என்னாச்சு? ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ப்ளஸ் எலக்ட்ரான் லாஸ். ரைட்டா? லாஸ் ஆகுது. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இதில் என்னது? ஒரு இந்த நெக்ஸ்ட் அது 6ஆம் மார்க் போட்டிருக்கான். குளோரின் மைனஸ் போட்டிருக்கான். மைனஸ் போட்டு ப்ளஸ் எனர்ஜின்னு போட்டிருக்கான். ரைட்டா? ப்ளஸ் எனர்ஜின்னு போட்டால் எனர்ஜி லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது வந்து பெற்றிருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? லைக் அயனைசேஷன் எனர்ஜி. அப்படின்னா இது வந்து அயனைசேஷன் எனர்ஜி நம்ம படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்கிறான். லைக் அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். எலக்ட்ரான் அஃபினிட்டின்றது எனர்ஜி தானே. எலக்ட்ரான் அஃபினிட்டி எனர்ஜி இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியட்லேருந்து பாருங்கள். அயனைசேஷனுக்கு எப்படி லெஃப்ட் டு பீரியட்ன்றது ஹரிஜான்டல் ரோ தானே. அப்போ அது லெஃப்ட் டு பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி கூடிக்கிட்டே இருக்கும். அப்போது இதுவும் அதேமாரி தான் அப்படின்றான். அஃபினிட்டின்றது இந்த எனர்ஜி இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். எங்கே? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் ஏ பீரியட். ஒரு பீரியடில் அது 7 பீரியட் இருக்குல்ல, லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நீ போயிட்டே இருக்கும்போது
இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒன்றுக்கும். ஏன்னா அண்டு டிக்ரீசஸ். அது எப்படி டிக்ரீஸ் ஆகும்? ஃப்ரம் டாப் டு பாட்டம்னா காலம் தானே, காலம் தானே சொல்லுவாங்க. அது குரூப் ஆர் காலம் ரெண்டு ஒன்று தான், ரைட்டா? அப்போ அங்கே டாப் டு பாட்டமாக வரும்போது மேலேருந்து கீழே வரும்போது இது கம்மியாகிட்டே இருக்கும், எலக்ட்ரான் இது கம்மியாகிட்டே இருக்கும்னு சொல்கிறான், ரைட்டா? அப்போ நோபல் கேஸஸ் என்ன பண்ணும்? நோபல் கேஸஸ்க்கு எதாவது தேவையா? அது அவுட்டர்மோஸ்ட் செல்லில் ஃபுல்லாக ஆக்டிவ் ரூல்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அது எது கூட ரியாக்ட் பண்ணாது. அதுக்கு எதாவது அஃபினிட்டி எனக்கு தேவை கிடையாது. நோபல் கேஸஸ் காண்பிக்குது நோ டெண்டன்சி, எந்த விதமான ஒரு குணத்தையும் காண்பிக்கல. டெண்டன்சின்னு குணம், எந்த குணத்தையும் காண்பிக்கல. எதை காண்பிக்கல? டு அக்செப்ட் எலக்ட்ரான், எந்த எலக்ட்ரானையும் பெறுவதற்கு அதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவனோட லாஸ்ட் செல்லில் வந்து ஃபுல் ஆக்டிவ் ரூல்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அது வந்து ஏற்கனவே நோ ரியாக்டிவ், அது எது கூட ரியாக்ட் பண்ணாது, அது அப்படியே தான் இருக்கும். பிகாஸ் ஏனென்றால் த அவுட்டர் எஸ் அண்ட் பி ஆர்பிட்டல்ஸ், ஆனால் அவுட்டர் ஆல்மோஸ்ட் ஆர்பிட்டல் எஸ்பிடிஎஃப் தானே, எஸ்பிடிஎஃப், ரைட்டா? எஸ்பிடிஎஃப் அது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் உள்ள நோபல் கேஸஸில் எஸ் செல்லாக இருந்தாலும் பி செல்லாக இருந்தாலும் ஆர்பிட்டல் ஆஃப் நோபல் கேஸ். ஆர்பிட்டல் அந்த அதோட ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் எஸ் ஆர்பிட்டு இல்லை பி ஆர்பிட்டில் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அதில் வந்து எஸ் ஆர்பிட்டில் இருந்தாலும் அது ஃபுல்லாக தான் இருக்கும், பி ஆர்பிட்லேயும் ஃபுல்லாக தான் இருக்கும். அது எது கூட ரியாக்ட் பண்ணாது. அதனால் இந்த எனர்ஜி அதுக்கு தேவையில்லை. நோ மோர் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஆர்டர், இது கூட எந்த எலக்ட்ரானுக்கும் சேர்க்க முடியாது. டு தெம், இதோட எதுக்கு சேர்க்க முடியும்? ஆர்பிட்டில் ஃபுல்லாகிடுச்சு, அது எதையும் கேட்குமா? இந்த எலக்ட்ரான் தேவையில்லை, இந்த எலக்ட்ரான் கொடுக்காது, கேட்கவும் கேட்காது. அண்ட் ஹென்ஸ் ஆகவே தேர் எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் ஆர் ஜீரோ. எலக்ட்ரான் எனர்ஜி தேவையில்லை, ரைட்டா? அது ஜீரோவாக இருக்கும், ரைட்டா? நெக்ஸ்ட் நெகட்டிவிட்டி. அப்போ நெகட்டிவிட்டி என்னென்னு பார்ப்போமா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். அப்போ ஒரு எலிமெண்ட், இதில் உள்ள எல்லா பீரியாடிக் டேபிளில் உள்ள எல்லாருமே எலிமெண்ட் தான். இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் அன் எலிமெண்ட்னு சொன்னால் ஆட்டம்னு சொல்லலாம், ரைட்டா? ஆஃப் அன் எலிமெண்ட், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட் இஸ் த மெஷர் ஆஃப் டெண்டன்சி ஆஃப் இட்ஸ் ஆட்டம் அப்படின்னு சொன்னால், அதாவது குணங்கள் ஆஃப் ஆட்டம் டு அட்ராக்ட் த சேர் பேர்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் இன் ஏ கோவலண்ட் பாண்ட். அப்படி இப்போ ஒரு கோவலண்ட் பாண்டுன்னு இருக்குது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இதில் இருக்கும், இன்னொரு ஆட்டத்தில் ஒரு லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த ரெண்டு எலக்ட்ரானையும் இது பகிர்ந்துக்கிறோம் அந்த தேவைன்னும் போது லாஸ்ட் ஆர்பிட். அப்போ இதுக்கு ரெண்டு ஃபுல்லாகிடுச்சா, அதுக்கு ரெண்டு ஃபுல்லாகிடுச்சா, அப்போ லாஸ்ட் ஆர்பிட்டில் ரெண்டு இதில் இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், அது ஒரு எலக்ட்ரான் கொடுத்து ரெண்டையுமே அந்த ரெண்டு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கிறது பேர் தான் கோவலண்ட் பாண்ட், ரைட்டா? அப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்டோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்பது இஸ் த மெஷர் அது நம்ம அளக்கப்படணும். ஏதாவது த டெண்டன்சி ஆஃப் இட்ஸ் ஆட்டம். அப்போது இப்போ கோவலண்ட் பாண்ட் வந்து இப்போ ஒரு ரெண்டு ஆட்டம் இருக்குது, ரைட்டா? ரெண்டு ஆட்டம் இருக்குதுன்னு சொல்லும்போது ரெண்டு ஆட்டத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அவுட்டர் மோஸ்ட் செல்லில். அப்போ அதுக்கு அப்போ ரெண்டு இருந்தால் அதோட டூப்ளேட் ரூல்ஸ் ஃபுல்லாகிடும், ரைட்டா? அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இல்லை 7 இருக்குது ஒன்றில், இன்னொன்றில் 1 இருக்குது. அப்போ அந்த இது 1 இதுக்கு கொடுக்கும், அது 7 வந்து 1 இதை வாங்கிக்கிறதுன்னு சொன்னால் 8 ஃபுல்லாகிடும், ரைட்டா? இல்லை 7 இருந்தால் 1 வாங்கத்தான் செய்யும், ரைட்டா? அப்போ கோவலண்ட்டில் 1 தான் கொடுக்கணும். 1 இப்போ வந்து 11 இருக்குது ஒன்றுக்கு, இன்னொன்றுக்கு 1 ஹைட்ரஜனுக்கு 1 இருக்குது. அப்போ 2 8 முதல்ல 2 முடிஞ்சிடும், 2 லாஸ்ட்டில் ஒரு ஆர்பிட் முடிஞ்சிடும். கடைசி ஆர்பிட்டில் 1 இருக்கும், அதுலேயும் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் அது ஹைட்ரஜனுக்கு ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 1 இருக்கும். அப்போ ரெண்டையுமே அதில் 1 இதில் 1 சேர்த்து லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்துடும். அப்போ ரெண்டுமே அந்த ரெண்டை ஷேர் பண்ணிக்கணுமா? இதுக்கு பாண்டு ஃபுல்லாகிடுச்சு, அதுக்கு பாண்டு ஃபுல்லாகிடுச்சு. அப்போது இது இழுக்கிற தன்மை யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 11 ஆட்டம் வச்சுருக்கு, 11 புரோட்டானை வச்சுருக்கு இல்லையா, இதுக்கு தான் அது அந்த ஷேர்டு எலக்ட்ரான் பேர் எலக்ட்ரான் இழுக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் அதிகமான புரோட்டான் இருக்குது, அதில் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்குது, ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இழுக்கிற தன்மை கம்மியாக இருக்கும், ரைட்டா? அதுதான் சொல்கிறான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட் இஸ் த மெஷர் ஆஃப் த டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம். அப்படின்னா ஒரு ஆட்டத்தோட குணத்தை பொறுத்து இருக்கிறது, அளவை பொறுத்து இருக்கிறது. டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் எலக்ட்ரான், எதை அட்ராக்ட் பண்ணோம்? அது ஷேர் பண்ணியிருக்கு இல்லையா கடைசி ஆர்பிட்டில், இது கூட ஒரு எலக்ட்ரான் கொடுத்து இன்னொன்று கூட ஷேர் பண்ணியிருக்கல, அதை தன் வசம் இழுக்கும், இதுவும் இழுக்கும் அதுவும் இழுக்கும். அந்த 2 எலக்ட்ரானை அது இருக்கிற தன்மை வந்து அதனோட ஆட்டத்தில் உள்ள அளவை பொறுத்து இருக்குன்னு, அதனோட புரோட்டானை பொறுத்து இருக்குதுன்னு அர்த்தம். டுவேர்ட்ஸ் இட் செல்ஃப், அது தன்னை நோக்கி இழுக்கிறது. இனிய கோவலண்ட் பாண்ட் எந்த இதில்? ஒரு கோவலண்ட் பாண்டில் கடைசியில் உள்ள கோவலண்ட் பாண்ட் தானே ஒரு ஆட்டத்தை கொடுத்து கோவலண்ட் பாண்டை உண்டாக்கிடுச்சு. ஆனால் 2 ஆட்டம் இருக்கப்பா. இப்போ ஹைட்ரஜனுக்கு 1, இன்னொன்றுக்கு 11 வச்சுக்கிறோமே.
அப்போது 11 போது இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 முடிஞ்சிடும், செகண்ட் ஆர்பிட்டில் 8 முடிஞ்சிடும், மூணாவது ஆர்பிட்டில் 1 தான் இருக்கும். இந்த 1 அதுக்கு ஹைட்ரஜன் தான் கொடுக்கும். அப்போ ஹைட்ரஜனில் 1 தான் இருக்குது. அப்போ அந்த இது 1 கொடுத்துட்டு 2 அதுக்கு ஆக்டேட் டூப்ளெட் ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு டூப்ளெட் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, எது அந்த நடுவில் உள்ள கோவலண்ட் பாண்டு 2 ஆட்டம் இருக்கல் 2 எலக்ட்ரான், அதுக்கு பேர் தான் கோவலண்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதை எது தன்வசமாக அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹைட்ரஜன் இழுக்க முடியாது வேகமாக. ஏன்னா அதில் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்குது. ஆனால் இதில் 11 புரோட்டான் இருக்குது. அதனால் ஆப்போசிட் வந்து அட்டாக் பண்ணும் இல்லையா, இது பாசிட்டிவ் சார்ஜ், அது நெகட்டிவ் சார்ஜ், அட்டாக் பண்ணும், அது இழுக்கும். இது இந்த கோவலண்ட் பாண்ட் உண்டு, இது அதிகமாக இது இழுக்கும், அது கம்மியாக இழுக்கும். ஆனால் ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதுதான் சொல்கிறான். இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட், ஒரு எலிமெண்ட்டோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னன்னு சொன்னால், எலிமெண்ட்னால் 2 சேம் பேர் ஆஃப் ஆட்டம்ஸ், ரைட்டா, 2 சேம் பேர் ஆஃப் ஆட்டம், ரைட்டா இருக்கிறது இஸ் த மெஷர் ஆஃப் அன் டெண்டன்சி. அதோட குணத்தை பொறுத்து இருக்குது. ஆட்டத்தோட குணம்னு என்னது, அதில் உள்ள புரோட்டானை பொறுத்து இருக்குன்னு அர்த்தம். டு அட்ராக்ட், அது இழுக்கிறதுக்கு எவ்வளோ திறமையை இழுக்கும்னு பார்க்கணும். ஆஃப் த ஷேர் பேர்டா, எதை இழுக்கணும், ஷேர் பண்ணியிருக்க எலக்ட்ரானை இழுக்கிறதுக்கு, டுவேர்ட்ஸ் இட் செல்ஃப், அதனை நோக்கி இழுக்கிறதுக்கு எதை இழுக்கணும், அது கோவலண்ட் பேண்டில் உள்ளது. இன்னே கோவலண்ட் பேண்டில் உள்ள எலக்ட்ரான்களை இழுக்கிறதுக்கு அதனோட தன்மையை பொறுத்து இருக்குது. அப்படின்னா அதில் உள்ள புரோட்டானை பொறுத்து இருக்குது. அதிகமாக இழுக்குமா இல்லை கம்மியாக இழுக்குமான்றது, ரைட்டா. கம்மியாக புரோட்டான் வச்சுருக்கிறது 2 ஷேர் பண்ணியிருக்கும், ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இழுக்கும், இது அதிகமாக இழுக்கும். இப்போ HCl எடுத்துவோம், HCl மாலிக்யூல் அப்படின்னா, HCl மாலிக்யூல் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது என்ன செய்யும், போத்துன்னா 2 சேர்த்துன்னு அர்த்தம், ரைட்டா, 2 சேர்த்து, போத் த ஹைட்ரஜன் அண்டு குளோரின். இந்த HCl என்ன இருக்குது, ஹைட்ரஜன் அண்டு குளோரின் இருக்குல்ல, H வந்து ஹைட்ரஜன், C வந்து குளோரின், இது இருக்கு இல்லையா. அப்போது இந்த ஹைட்ரஜன் அண்டு குளோரின் இருக்கிறதுனால இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், நல்லா கவனிச்சுக்கோங்க. சேர் 1 எலக்ட்ரான், ரெண்டுமே ஒரே ஒரு சேர், அவுட்டர் மோஸ்ட் செல்லு 2க்குமே 1 தான் இருக்குது. ஹைட்ரஜன் 1 இருக்குது, குளோரினுக்கு அவுட்டர் மோஸ்ட் செல் என்ன இருக்கும், 1 தான் இருக்குது. மொத்த எலக்ட்ரான் வேறு, மொத்த புரோட்டான் வேறு, ஆனால் அவுட்டர் மோஸ்ட் செல்லு உள்ள தான் ஷேர் பண்ணும், ரைட்டா. அப்போது இதில் குளோரின் ஜாஸ்தி, ரைட்டா. ஈச் ஆஃப் டு ஃபார்ம் த ரெண்டுமே கோவலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது பட்வீன் தெம், 2க்கு நடுவில், ரைட்டா. இதனோட ஹைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் செல், ஹைட்ரஜன் ஒன்று தான், ஒரே செல்லு தான். ஆனால் குளோரினுக்கு அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 1 தான் இருக்குது, ரைட்டா. அப்போ இந்த 1 இது கொடுத்துரும், அது 1 எடுத்து 2மே டூப்ளெட் ரூல்ஸை ஃபுல் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு HCl மாலிக்யூல், அப்படின்னா HCl மாலிக்யூல் வந்து லெட்டஸ்ட் கன்சிடர் HCl மாலிக்யூல் நம்ம எடுத்துக்கொள்வோம். போத் ஆஃப் த ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆட்டம்ஸ், 2 ஆட்டமும் ஷேர் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். ஈச் ஆஃப் தம் டு ஃபார்ம் ஏ கோவலண்ட் பாண்டை உண்டாக்குறதுக்கு ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும் பட்வீன் தெம், அதுக்கு நடுவுக்குள்ளே. அதுக்கு இடையில் ஒரு எலக்ட்ரான் இது கொடுக்கும், அது ஒரு எலக்ட்ரான் இது கொடுத்து 2மே கோவலண்ட் பாண்டை ஃபுல்லப் பண்ணிடும், ரைட்டா. அப்போ குளோரின் ஆட்டம் ஹேஸ் த ஹையர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஏன்னா ஏன் குளோரின் ஹையர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அதோட புரோட்டான் ஏக்கச்சக்கமாக இருக்குது. ஹைட்ரஜனுக்கு 1 தான் இருக்குது புரோட்டான். அப்போ அந்த புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அது இழுக்கும் இல்லையா. அந்த கோவலண்ட் பாண்டில் உள்ள 2 எலக்ட்ரானாக இது அதிகமாக இழுக்கும், குளோரின், ரைட்டா. அது கம்மியாக இழுக்கும். அதாவது குளோரின் ஆட்டம் ஹேஸ் எ ஹையர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அதுக்கு அதிகமான எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்கும். அண்ட் ஹென்ஸ் இட் புல்ஸ் த ஷேர்டு எலக்ட்ரான், அதனால் இது இழுக்கும், அதிகமாக இழுக்கும். இந்த புல்ஸ் த ஷேர்டு எலக்ட்ரான், அது 2 எலக்ட்ரான், இது ஒன்று கொடுத்து அது ஒன்று கொடுத்து 2 பாண்டில் இருக்குல்ல, 2க்குமே அது நடுவில் இருக்குன்னு அர்த்தம். எப்படி நானும் உமாவும் ஒரு வீடை ஆளுக்கு பாதியாக வச்சுருக்கோம் இல்லையா, அவளும் இழுப்பான், நானும் இழுப்பேன் அந்த வீடை. ஆனால் 2 பேருமே யாருக்கு பவர் ஜாஸ்தி அதை அதிகமாக இழுப்பாங்க, கம்மியாக உள்ளவங்க அவள் கம்மியாக இழுப்பாங்க, ரைட்டா. அதே மாதிரி தான் ஷேர்டு எலக்ட்ரான்ஸ் டுவேர்ட்ஸ், அதை நோக்கி இழுக்கும். அந்த ஷேர் பண்ண எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, இது ஒன்று கொடுத்து அது ஒன்று கொடுத்ததை ஷேர் பண்ண எலக்ட்ரானை 2மே இழுக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக இழுக்கும், அதோட பவரை யூஸ் பண்ணும். ஏன்னா புரோட்டானோட எண்ணிக்கை பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது இல்லையா, அதில் 1 புரோட்டான் தான் இருக்குது, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஷேர் பண்ணி வச்சிட்ருக்கோம், ரைட்டா. அதுதான் அவன் போட்டிருக்கான், ரைட். நெக்ஸ்ட்டு இட்ஸ் ஒன்று அதை இழுத்துக்கிறோம், தன்னை இழுத்துக்கிறோம் மோர் ஸ்ட்ராங்லி தென் ஹைட்ரஜன். அப்படின்னா இந்த குளோரின் வந்து அதிகமாக இழுக்கும், ஹைட்ரஜனோட இது அதிகமாக அந்த 2 எலக்ட்ரானை இழுக்க ஆரம்பிக்கும். தஸ் ஆகவே when the bond breaks, அந்த சமயத்தில் இந்த பாண்ட் ஏதாவது பிரேக் ஆகிடுச்சு, 2க்கு இந்த முதல்ல படம் போட்டுருக்கா, அது பாண்ட் ஆயிடுச்சு, 2வது பிரேக் ஆகுது, ரைட்டா. அப்போ அப்படி இழுக்கும்போது அந்த பாண்ட், அந்த 2க்கு நடுவில் உள்ள கோவலண்ட் பாண்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோமே. when the bond breaks the bonding electrons are left with குளோரின் ஃபார்மிங் H1 குளோரின். அப்படின்னா பாண்டிங் எலக்ட்ரான்ஸ், அந்த நடுவில் உள்ள எலக்ட்ரான்கள் பாண்ட் பண்ண எலக்ட்ரான்கள் ஆர் லெஃப்ட் பிரிஞ்சிடும் வித் குளோரின் கூடயும்
ஃபார்மிங் ஹெச்னா ஹைட்ரஜன் குளோரின் ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா. அப்போ ஹைட்ரஜன் தனியாகவும் குளோரின் அயன்ஸாகவும் ஹைட்ரஜன் அயன்ஸாகவும் தனியாக பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா. இட் இஸ் ரெப்ரசன்டட். இது எப்படி டயக்ராம்லேயே குறிக்கப்படுகிறது எப்படின்னு பாரு. ஃபஸ்ட்டு பாண்டிங் ஆகுது ஹைட்ரஜன் குளோரின். செகண்ட் என்னது பிரியுது. ரைட்டா, பிரிஞ்சிருச்சு. ரைட்டா. இது கீழே என்ன சொல்ல மாட்டேன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் பேஸ்டு ஆன் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. அப்படின்னு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இஸ் பேஸ், அது தீர்மானிக்கப்படுகிறது. பேஸ்னு சார்ந்து இருக்கிறது. ஆன் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, பல பரிசோதனைகளுக்கு பின்பு தான் இதை கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொல்கிறான். சச் அஸ் பாண்ட் எனர்ஜி, அதுக்கடுத்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அதுக்கடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்படின்னா இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதெல்லாம் சார்ந்துருக்கு. பாண்ட் எனர்ஜி ப்ளஸ் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி, இதை சார்ந்து தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்கிறான். அடுத்து பாலிங் ஸ்கேல். இதனோட பாலிங் ஸ்கேல் என்பது என்னென்னா இஸ் எ ஒய்ட்லி யூஸ்டு. இந்த ஸ்கேல், இந்த ஒரு அளவீடு, பாலிங் அளவீடு என்பது இஸ் ஒய்ட்லி அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒய்ட்லி அதிகமாக யூஸ்டுன்னா பயன்படுத்தப்படும் ஒரு அளவீடுகள். டு டிட்டர்மைன், எதை குறிக்கிறது, எதை கண்டுபிடிக்கிறதுக்கு, டு டிட்டர்மைன் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அளக்கிறதுக்கு அவரோட உபகரணம் என்னது, பாலிங் ஸ்கேல்னு சொல்லுவோம். பாலிங் அளவீடுகள்னு அர்த்தம். விச் இன் டேன் ப்ரிடிக்ஸ், இது ப்ரிடிக்ஷனை கண்டுபிடிக்கிறது. இந்த ஸ்கேல் அளவீடு எப்படி கண்டுபிடிக்கிறது, த நேச்சர் ஆஃப் பாண்டிங். அப்படின்னா இது என்ன விதமான பாண்டிங்கை உண்டாக்கியிருக்கு, அயனிக் பாண்டிங்கா இல்லை கோவலன்ட் பாண்டா அப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த ஆட்டம்ஸ் இன் ஏ மாலிகுல், ஒரு மாலிகுல் உள்ள ஆட்டம், மாலிகுலுக்குள்ள ஏற்பட்ட ஆட்டம், அது ஆட்டத்துக்குள்ளே என்ன பாண்டிங்கில் இருக்குது, அயனிக் பாண்டிங்கா இல்லை கோவலன்ட் பாண்டா. அப்போ அயனிக் பாண்டு என்ன, கோவலன்ட் பாண்டு என்னன்னு தெரியும். ரைட்டா. அப்போ அயனிக் பாண்டு என்னது, ஒரு மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் உண்டாகிறது தான் அயனிக் பாண்ட். ஒரு மெட்டல் ஆட்டம், ஒரு நான் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொன்னால், அப்போது மெட்டல் ஆட்டம் நான் மெட்டல் ஆட்டம்னு என்னது, நார்மல் கேஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஹைட்ரஜன், இப்போ சோடியம் குளோரைடு, சோடியம்ன்றது மெட்டல், குளோரைடுன்றது ஒரு கேஸிஸ். ரைட்டா. அப்போ ஒரு மெட்டல் அண்ட் நான் மெட்டல் அல்லாதது, அப்போ NaClன்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அப்போ NaClன்னு உப்பு, குளோரைடுன்னு உப்பு, சோடியம்ன்றது அது ஒரு மெட்டலுக்கு நான் மெட்டலுக்கு நடுவில் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் அயனிக் பாண்ட். அதேமாரி கோவலன்ட் பாண்ட் நான் மெட்டலுக்குள்ளேயே கிரியேட் ஆகும். ரைட்டா. ரெண்டுமே நான் மெட்டலாக இருக்கும், அது மெட்டல் இருக்காது. ரைட்டா. இப்போ கார்பன் டை ஆக்சைடு CO2ன்னு சொல்லுவோம். CO2. இப்போ O2 ஆக்சிஜன், O2னா ஆக்சிஜன். அப்போ ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்தது ரெண்டுமே கேஸ் தானே. இப்போ CO2ன்றது என்னது, கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன், ரெண்டுமே கேஸ். அப்போ ரெண்டு நான் மெட்டல் கேஸ், ரெண்டு கேஸ் ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் கோவலன்ட் பாண்ட். அது ஒரு பாண்டிங் உண்டாயிடுச்சுன்னா அதுக்கு பேர் கோவலன்ட் பாண்ட். அயனிக் பாண்டுன்னா ஒரு மெட்டல் இன்னொன்று நான் மெட்டல். இப்போ சோடியம் குளோரைடு, சோடியம் வந்து மெட்டல், குளோரைடு வந்து சால்ட், உப்பு வந்து மெட்டல் ஆகுமா, ஆகாது. அதுக்கு எப்படி Clன்னு சொல்லுவோம், குளோரைடு. அப்போ NaCl சோடியம் குளோரைடு, அதுக்கு பேர் அயனிக் பாண்ட். அதில் உண்டான பாண்டுக்கு பேர் அயனிக் பாண்ட். இதில் உண்டான பாண்டுக்கு பேர் கார்பன் டை ஆக்சைடுக்கு பேர் என்னது, CO2 கார்பன் டை ஆக்சைடு. ரைட்டா. இதுக்கு பேர் கோவலன்ட் பாண்ட். ரைட்டா. பிட்வீன் த ஆட்டம்ஸ் இன் ஏ மாலிகுல். ரைட்டா. நெக்ஸ்ட், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ. சில எலிமெண்ட்டோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எவ்வளவுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒன்று ஃப்ளோரின் 4, குளோரின் 3, புராமின் 2, அது அயோடின் நினைக்கிறேன், இது 2.5. அதுக்கு ஹைட்ரஜன் 2.1, சோடியம் சோடியம் 1. இதெல்லாம் அது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு அர்த்தம். இஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா அந்த எலக்ட்ரோநெகட்டிவில் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் வித்தியாசங்கள் இருந்தால் எப்படின்னு பிட்வீன் 2 எலிமெண்ட்ஸ், 2 எலிமெண்ட் ஒன்று சேருது, அது 2 ஆட்டம் ஒன்று சேரும்போது அதில் உள்ள எலக்ட்ரோநெகட்டிவோட வித்தியாசம் என்ன, 1 2. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆட்டத்துக்கு 5 இருக்குது உதாரணத்துக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இன்னொன்றுக்கு 4 இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னது, ரெண்டும் ஒன்று சேருது. கோவலன்ட் பாண்ட்லேயே அயனிக் பாண்ட்லேயே ஒன்று சேரும்போது அது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்று தானே. இதுக்கு 5 இருக்குது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதுக்கு 4 இருக்குது, 1 இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அதான் சொல்லலாம். இப்போ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிட்வீன் 2 எலிமெண்ட்ஸ், 2 எலிமெண்ட்டுக்கு நடுவில் வித்தியாசம் 1.7 ஆக இருந்தால் த பாண்ட் ஹேஸ் 50% ஆஃப் அயனிக் கேரக்டர் அண்ட் 50% கோவலன்ட் பாண்ட். அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஃபரன்ஸு, இப்போ ஒன்றுக்கு வந்து என்ன இருக்குன்னா 4 இருக்குது, இன்னொன்றுக்கு 5.7 இருக்குது. ஒரு ஆட்டத்துக்கு 4 இருக்குது, என்ன இருக்குது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இன்னொரு ஆட்டத்துக்கு 5.7 இருக்குது. அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, 1.7 இருக்கா. 4 5.7 1 4 கழிச்சா 1.7 இப்படி இருந்தால் அந்த ஆட்டத்தை, அந்த இது என்ன சொல்கிறான்னு சொன்னால்
ஏன்னா அந்த பாண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 50% அயனிக் கேரக்டர், அதில் 50% என்ன இருக்கும் அயனிக் குணாதிசயங்கள் இருக்கும், அண்ட் 50% கோவலண்ட் குணாதிசயங்கள் இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோட அளவீடுகள் 1.7 இருந்தால் அந்த அந்த மாலிகுல் எப்படியா இருக்கும், பாதி அயனிக் கேரக்டராக இருக்கும், பாதி கோவலண்ட் கேரக்டராக இருக்கும். இப்போது 1.7க்கு கீழேயோ இல்லை மேலேயோ வந்தால் என்னென்னு பார்க்கணுங்களா. இப்போ இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் லெஸ் தேன், அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் லெஸ் தேன் 1.7, அதான் 1க்கு 5 ஒரு ஆட்டத்துக்கு, இன்னொன்றுக்கு 4, அப்போ என்னது 1.7 கீழே தான் டிஃபரன்ஸ், 1 தான் டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ அப்படி இருந்தேன்னா இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் லெஸ் தென் 1.7 த பாண்ட் இஸ் கன்சிடர்ஸ் மோர் கோவலண்ட். இது வந்து அதிகமான கோவலண்ட் இருக்குது, அயனிக் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அயனிக்கோட பாண்டு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், மோர் கோவலண்ட் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் 1.7 மேலே 7 இருக்குது, 1க்கு 5 இருக்குது, 1க்கு 7 இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ 2 இருக்கு இல்லையா, அப்போ 1.7க்கு மேலே வந்துச்சு. அப்படி இருந்தால் இஃப் த டிஃபரன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1.7க்கு மேலே இருந்தால் அந்த பாண்ட் இஸ் கன்சிடர்ஸ் மோர் அயனிக் அப்படின்னா பாண்ட் அது மோர் அயனிக், அது ரொம்ப அயனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அயனிக்குனால என்னது, சார்ஜ், ரைட்டா, சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ்னு அர்த்தம், ரைட்டா. அலாங் த பீரியட், இந்த பீரியடுக்கு முன்னாடி இப்போ பீரியட் எடுத்துக்கோங்க, 1 2 3 4 5 6 7 தானே. அலாங் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், ஏதாவது ஒரு பீரியட் எடுத்துக்கோங்க, 4 3 2 1, அப்போ லெஃப்ட் சைடு இடம் சைடு வலது சைடு போகணும். உனக்கு இடம் லெஃப்ட்டில் எடுத்துட்டு ரைட் சைடில் போயிட்டே இருக்கணும். அப்புறம் லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியாடிக் டேபிளில் ஒரு பீரியட் எடுத்துகிட்டு லெஃப்ட் டு ரைட் போனேன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ், எலக்ட்ரோநெகட்டிவ் கூட்டிகிட்டே போகும். ஏன் கூட்டிகிட்டு போகும்னு சொன்னால் அதனோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ரேடியே கம்மியாக இருக்குனால கூட்டிக்கிட்டே போகும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வில் இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் த நியூக்ளியர் சார்ஜஸ். அது ஏன் அப்படி கூட்டிகிட்டு போகுதுன்னு சொன்னால் பிகாஸ் ஏனென்றால் த இன்க்ரீஸ் இந்த நியூக்ளியர் சார்ஜஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே நியூக்ளியரோட சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், விச் இன் டேன் அட்ராக்ட்ஸ் த எலக்ட்ரான்ஸ் மோர் ஸ்ட்ராங்லி. எப்போ நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும், ஆனால் பவுண்ட்ரு அவுட்டர்மோஸ்ட் செல்லு வந்து பக்கத்தில் இருக்கணும், பக்கத்தில் இருக்க அது வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கும். தூரமாக இருந்து அட்ராக்ட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் இதனோட செல்கள் நீ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும்போது கம்மியாகிக்கிட்டே இருக்கும் செல்லோட சைஸ், அப்போ அட்ராக்டிவ் பவர் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ கூடிக்கிட்டே இருந்துச்சு சொன்னால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூடும் அப்படின்ட்டா, பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் ஆஃப் த நியூக்ளியர் சார்ஜஸ். நியூக்ளியர் சார்ஜஸ் எப்போ கூடும், இப்போ ஹைட்ரஜன் நியூக்ளியர் சார்ஜஸ் எக்கச்சக்கம், ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது, ஒரே ஒரு ஒரு செல்லு தான், அப்போ கூடிகிட்ருக்கும். அதேமாதிரி 5 செல் இருக்குது, SPDF எஃப்பில் இருக்கப்பா. அப்போ எஃப்ஐ போய் இழுக்கும்போது ரொம்ப தூரம் ஆகும்ல, அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரேடியோ ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, அப்போ அது குறையும், ரைட்டா. இப்போ இதை எலக்ட்ரானிக் லெஃப்ட்டில் கூட இருக்கும், கம்மியாக இருக்கும், போக கூட்டிகிட்டே இருக்குன்னா அதோட ரேடியஸ் கம்மியாகிட்டே இருக்கும், ரைட்டா. அதனால் கவனிக்கலாம். ஆன் மூவிங் டவுன், அப்போ மேலேருந்து கீழே வரும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட் டிக்ரீஸஸ், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன் குறைஞ்சிருந்தா அதனோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் தூரமாக இருந்துகிட்டு இருக்கும், போக தூரமாகிட்டே இருக்கும், பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் செல்ஸ். அது போட்டால் பார்த்தியா, வேலன்ஸ் செல் வந்து தூரமாக வந்துகிட்டே இருக்கும், முதல்ல கம்மியாக இருக்கும், அதுக்கடுத்து கூட இருக்கும், வேலன்ஸ் செல் அதிகமாகிட்டே இருக்கும், அதேமாதிரி அந்த பவர் கம்மியாகிட்டுருக்கும், ரைட். ஓகே. அப்போ நெக்ஸ்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இப்போது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியில் அட்டாமிக் ரேடியஸ், அப்போ அட்டாமிக் ரேடியஸ்ன்றது நியூக்ளியஸோட சென்டர் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த செல் வரைக்கும் உள்ள செல்லில் ஆர்பிட்னு SPDFன்றோம்ல, ஆர்பிட் வரைக்கும் உள்ள தூரம், அதான் அட்டாமிக் ரேடியஸ். இன் பீரியடில் என்ன ஆகும், பீரியட்னு போகும்போது குறைஞ்சிக்கிட்டே தானே போகும், அப்போ டிக்ரீசஸ். அப்போ இந்த குரூப்பில் என்ன ஆகும், மேலேருந்து கீழே வரும்போது அந்த செல்லோட இது தூரமாக இருந்துகிட்டே இருக்கும், அப்போ இன்க்ரீசஸ், ரைட்டா. அப்போ அயானிக் ரேடியஸ் அப்படி தான், அயனிக் ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸ் ரெண்டு ஒன்று தான், ரைட்டா. அதுவும் அயனிக் ரேடியஸ் எப்படி கூட்டிகிட்டு தானே இருக்கும், அயனிக் ரேடியஸ் கம்மியாகும்போது அயனிக் ரேடியஸ் கூட்டிகிட்டு தான் இருக்கும், ரைட்டா. இட் டிக்ரீஸ். சேம் அட்டாமிக் ரேடியஸ் அயனிக் ரேடியஸ் ரெண்டு ஒன்று தான். அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி எப்படி தேவைப்படும், அப்போது இதுக்கு உல்ட்டாவே தேவைப்படும். இது பக்கத்தில் இருக்க அதுக்கு அதை வெளியேற்றுறதுக்கு அப்போ அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ இது டிக்ரீசஸ் அப்படின்னா அயனிக்கு அந்த அட்டாமிக் டிக்ரீசஸ்னால் அயனைசேஷன் எனர்ஜி, அது அந்த எலக்ட்ரானை வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ வேணும், அதிகமான எனர்ஜி கொடுக்கணும், அப்போ இன்க்ரீசஸ். அப்போ இது இன்க்ரீசஸ்ன்னு சொல்லும்போது அடுத்ததில் அப்போ டிக்ரீஸ் தான் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ், ரைட்டா. அடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி சேம் தான், அஃபினிட்டியும் எலக்ட்ரான் எனர்ஜி ஒன்று தான். ஏன்னா இது இங்கே இன்க்ரீஸ் அங்கே இதே தானே, அதுக்கு கம்மியாக தானே தேவைப்படும், பக்கத்தில் இருந்தால் அதிகமாக கொடுக்கணும் அட்டாமிக் ரேடியஸ், பக்கத்தில் இருந்தால் அது அதிகமான எனர்ஜி தேவைப்படும்.
தூரத்துலேருந்து அது கம்மியான எனர்ஜி அதே தான். அடுத்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த மூணுமே ஒரே இதான் கரெக்ட். இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக தான் தேவைப்படும். ரைட்டா? டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னா ப்ரிடிக்ட் த நேச்சர் ஆஃப் த பாண்ட் ஆஃப் த ஃபாலோவிங். இது பாண்டுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மெட்டலாலஜி அடுத்ததில் பார்க்கலாம்.